மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் செய்யணுமெண்டா என்ன அதில் வந்து ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு ரூல்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் என்ன உங்களால் வந்து ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து ஒன்றோட ஒன்று என்ன மல்டிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்குது. நமக்கு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். பட் இந்த ரூல்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுறோம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா அந்த ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ் அது எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். நமக்கு லாஸ்ட் வீடியோ பார்க்குறத செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்த்துருவோம் என்னென்ன ரூல்ஸ் இருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முதலாவது ரூலை பார்த்தீங்கன்னா த இன்னர் டைமென்ஷன் மஸ்ட் மச். இப்போ இன்னர் டைமென்ஷன் என்று சொல்ல வாரது என்ன? அப்போ உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுறது எல்லாமே என்ன மேட்ரிக்ஸஸ். அந்த மேட்ரிக்ஸிൻ്റെ ஷேப்ஸை போடுறோம். உங்களுக்கு தெரியும் இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து 3,2 போட்டுருங்க. அப்போ 3,2 சொல்ல வரணும் ஒன்றும் இல்லைன்னு 3 rows 2 columns. அதுமாதிரி பக்கத்துலேயும் என்ன 3,2 போட்டு அது ஓன்ட் ஒர்க் ஒன்று என்ன அது வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்வது ரெண்டுமே சேம் ஷேப். இதை ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து என்ன இது வந்து ஒர்க் பண்ணான்னு சொல்றது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்ய முடியாதுன்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் அதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம். சரி, இப்போ நான் இப்போ வந்து ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் எந்த ஷேப்னா அந்த 3,2 உடைய ஷேப்பில். சரியா, அப்போ உங்களுக்கு மேட்ரிக்ஸ்ன்றது என்ன அதுவும் ஒரு டென்சர். இப்போ நான் டோர்ச் லைப்ரரியை யூஸ் பண்ணி இங்கே வந்து நாங்கள் டென்சஸ் கிரியேட் பண்ணி வேரியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். ஓகே, நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி சார் நான் இங்கே வந்து என்ன இந்த ரேண்ட் மொடியில் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணோம். சரியா, இப்போ ரேண்ட் மொடியில் யூஸ் பண்ணி எங்களை இதுக்குள்ள வந்து கொண்டா தெரியும் நான் எங்களோட மேட்ரிக்ஸ் அதாவது எங்களோட டென்சர் ஷேப்பை கொடுத்தா சரி பேராந்திஸில் வந்து அப்போ நான் இங்கே எங்களுக்கு என்ன ஷேப் எங்களோட டென்சர் ஆக்சுவலி நாங்கள் எல்லாமே இங்கே என்ன டென்சர்ஸ் தான். அது வெக்டரோ மேட்ரிக்ஸோ இல்லாட்டி என்ன அதை டைமென்ஷனாக இருந்தாலும் எல்லாமே டென்சர். நான் இங்கே 3,2 கொடுக்கணும். இங்கே 3,2 சொல்ல வர ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். நாங்கள் டென்சர் தான் சொல்லுவோம். பட் அகெயின் இது மேட்ரிக்ஸ். சரி, அப்போ நான் ஏ கிரியேட் பண்ணி ஏன்றது என்ன எங்கட வந்து மேட்ரிக்ஸ் நாங்கள் கிரியேட் பண்ண மேட்ரிக்ஸ் ஏ. சரி, அது என்ன ஷேப்பில் எங்களுக்கு 3,2 கிரியேட் பண்ண 3,2 என்ன 3 rows இருக்குது. பார்த்தீங்கன்னா 3 rows இருக்குது. அதே மாதிரி என்ன ரெண்டு காலம் இருக்குது. சரி, இப்போ நான் இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். என்ன சேம் ஷேப்லேயே கிரியேட் பண்ணேன். நாங்கள் ரெண்டே தானே மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து என்ன இப்போ அது நீங்கள் திருப்பி கொடுக்கலாம், பிரச்சனை ஜஸ்ட் நம்ம ப்ராக்டிஸுக்கு என்ன இன்னொரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். என்ன சேம் 3,2 கொடுக்குறோம். சரியா, 3,2 கொடுத்துட்டு இப்போ நான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து கொமனாக வந்து இந்த மெட்மல்ன்ற மொழியில் யூஸ் பண்ணி தான் செய்வோம். நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் திருப்பி என்ன மெட்மல்ன்ற மொழியில் கால் பண்ணி இங்கே போய் என்ன அந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நான் கொடுக்குறேன். ஏகமே என்று கொடுத்துட்டு ஏகமே பி என்று கொடுக்கும். சரியா, ரெண்டுமே எங்களுக்கு சேம் ஷேப் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன மெட்1 அண்ட் மெட்2 ஷேப்ஸ் கேனாட் மல்டிப்ளைட் 3,2 3,2. அப்போ பாருங்க நாங்கள் முதலாவது நாளில் மென்ஷன் பண்ணேன் இது வந்து ஒர்க் பண்ணாதுண்டு. அதேன் ஒர்க் பண்ணா இந்த இன்னர் டைமென்ஷன் வந்து எங்களுக்கு மச்சாக இப்போ இன்னர் டைமென்ஷன் என்ன சொல்ல வரது அதை நாங்கள் இப்போ பார்த்தோம். இன்னர் டைமென்ஷன் சொல்ல வரது இப்போ நாங்கள் ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம்டா எங்களோட முதலாவது மேட்ரிக்ஸ் தானே முதலாவது மேட்ரிக்ஸ் அதுண்ட வந்து கோலம்ஸ்ன்றது இந்த 2 இந்த முதல்ல அங்கே தெரியும் இந்த பேராந்திஸில் இருக்கிறது முதலாவது ரோஸை குறிக்கும், ரெண்டாவது கோலம்ஸை குறிக்கும். அப்போ இந்த இன்னர் டைமென்ஷன் எது சொல்ல வரேன்னா முதலாவது மேட்ரிக்ஸின் கோலம்ஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸின் ரோஸும் சமனாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈக்குவலாக இருக்குதா இல்லை இங்கே எங்களுக்கு முதலாவது மேட்ரிக்ஸின் கோலம் வந்து 2 இருக்குது, ரெண்டாவது மேட்ரிக்ஸின் ரோ வந்து 3 இருக்குது. அப்போ இந்த ரெண்டும் சமனாக இருக்கிறது தான் இந்த இன்னர் டைமென்ஷன் மச் என்று சொல்லுவோம். இந்த இன்னர் டைமென்ஷன் மச் சரி சமனாக இருந்தால் தான் எங்களுக்கு வந்து எங்களால் வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடிய இருக்கும். எங்களுக்கு இங்கே எரர் ஏன் வருதுன்ட்டு இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஏனண்டா வந்து இப்போ நாங்கள் வந்து ஏ பி என்று ரெண்டு மேட்ரிக்ஸை கிரியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாங்களா ஆனால் இங்கே ரெண்டுமே சேம் ஷேப், அதாவது ரெண்டுமே சேம் ஷேப்னு சொல்லுவார். இந்த ரெண்டுமே 3 row ரெண்டுமே 3 column. அப்போ அப்படி இருக்கும்போது 3 row 3 row 2 columns இருக்கும்போது அதன் இன்னர் டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னர் டைமென்ஷன் எப்படி செக் பண்ணுவோம்? முதலாவது மேட்ரிக்ஸின் காலம்ஸ் முதலாவது மேட்ரிக்ஸின் காலம் என்ன இங்கே 2, அதேமாதிரி ரெண்டாவது மேட்ரிக்ஸின் ரோ அது என்ன 3. அப்போ 2 3 ஈக்குவலாக இல்லை. அதால தான் என்ன எங்களுக்கு வந்து இங்கே எரர் வந்திருக்கு. என்ன எங்களோட ரெண்டு மேட்ரிக்ஸுமே சேம் ஷேப் 3,2 3,2. சரியா, இப்போ எங்களுக்கு ரெண்டாவது கேஸை பாருங்க 2,3யும் 3,2ம் போட்டு நான் அது வில் ஒர்க் கண்டு ஓடும். நாங்கள் அதை ஒருக்கா ட்ரை பண்ணி பார்த்துருவோம். சரி, அப்போ எங்களுக்கு பி என்ற மேட்ரிக்ஸை வந்து நாங்கள் என்ன ஏ என்ற மேட்ரிக்ஸை வந்து நாங்கள் 2,3ல கிரியேட் பண்ணோம். அப்போ நாங்கள் இந்த ஷேப்பை மாற்றி கொடுக்குறோம். சரியா, ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இங்கே வேணால் 2,3 என்று கொடுக்குறோம். சரி, எங்களை ஏ என்ற மேட்ரிக்ஸ் எங்களோட செக் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா 2,3 சொல்ல வாருங்க 2 rows 10 row இருக்குது. 3 column இல்லை 3 column இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பட்டமாக பார்த்து 3 column இருக்குது. அடுத்து வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சைடில் 3,2 நாங்கள் ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணி வச்சோம். இதான் எங்களோட பி பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். கேபிட்டல் பி
பார்த்தீங்களா இதான் எங்கட பி சரி இப்போ நாங்கள் ஏபி கிரியேட் பண்ணிட்டோம் இப்போ எங்கள் ரெண்டாவது கேஸ் என்ன முதலாவது மேட்ரிக்ஸ் 2,3 எஸ் 2,3 இருக்கு ரெண்டாவது மேட்ரிக்ஸ் என்ன 3,2 ஓகே அதுவும் கிரியேட் பண்ணி பி என்ற இதில் இருக்கு இப்போ இதை ரெண்டே நாங்கள் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ நாங்கள் வந்து ஏ இருக்கு பி இருக்கு அப்போ இப்போ நான் ஏபி மாற்றிட்டேன் அப்போ இப்போ இந்த ஏபிஎன் ரன் பண்ணிங்களா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவுட்புட் வருது அப்போ உங்களுக்கு முதல் டைம் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் வேற இல்லை இப்போ ரன் பண்ணும்போது அவுட்புட் அதுக்கு என்ன ரீசன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் டைமென்ஷன் என்ற கான்செப்ட் வந்து எங்களுக்கு மச்சாது இப்போ இன்னர் டைமென்ஷன் என்ன முதலாவது மேட்ரிக்ஸ் என்ன எங்கட கொலம்ஸும் ஓகே அதான் இன்னர் டைமென்ஷன் முதலாவது மேட்ரிக்ஸின் கொலம்ஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் ரோவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் பார்த்தீங்களா எஸ் எங்களுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்க முதலாவது மேட்ரிக்ஸ் இந்த கொலம்ஸ் வந்து 3 இருக்குது சேம் டைம் நாங்கள் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் இந்த ரோ வந்து என்ன 3 இருக்குது அப்போ இதான் நான் கிரியேட் பண்ண என்ன முதலாவது மேட்ரிக்ஸ்ன்றது ஏ அந்த கொலம் 3 அதேமாதிரி ரெண்டாவது மேட்ரிக்ஸ்ன்றது பி அதுன்ற ரோஸும் 3 அப்போ இந்த இன்னர் டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கிறதால எங்களால் வந்து என்ன இந்த அவுட்புட் வந்து எங்களுக்கு என்ன எங்களுக்கு ஒர்க் பண்ணுறது அதாவது தான் என்ன ஒர்க் அண்ட் ஓடும் அப்போ இன்னர் டைமென்ஷன் மச்சண்டா ஓகே எங்களுக்கு அவுட்புட் வந்து ஒர்க் அப்போ இன்னொரு கண்டிஷன் இருக்கு அப்போ அது என்ன த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் கேஸ் ஆஸ் த ஷேப் ஆஃப் த அவுட்டர் டைமென்ஷன் ஓகே நான் இன்னர் டைமென்ஷன் ஓகே காய்ச்சி இன்னர் டைமென்ஷன் ஓகே அது என்ன அவுட்டர் டைமென்ஷன் கேட்டிங்கண்டா இந்த அவுட்டர் டைமென்ஷன் என்னத்தை சொல்ல வரணுண்டா இப்போ எங்களுக்கு ஓகே அவுட்புட் வந்துட்டு இந்த அவுட்புட் ஷேப் என்ன பார்த்தீங்கன்னா என்ன அவுட்புட் ஷேப் பார்த்தீங்கன்னா என்ன 2,2 சொல்லுவாங்க 2 ரோ இருக்குது ஓகே 2 ரோ இருக்குது சேம் டைம் பாருங்க உங்கள்கிட்ட என்ன 2 காலம்ஸ் இருக்குது 2 காலம்ஸ் இருக்குது அப்போ இந்த 2,2 எப்படி வந்துன்னு பார்த்தீங்கன்னா அதான் எங்கள்கிட்ட அவுட்டர் டைமென்ஷன் இந்த த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் கேஸ் த ஷேப் ஆஃப் த அவுட்டர் டைமென்ஷன் இந்த அவுட்டர் டைமென்ஷன் என்னது சொல்ல வரேன்டா இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஏ வந்து 2,3 ஓகே 2,3 பி என்ன 3,2 ஓகே 3,2 இந்த 3,2 அப்போ இந்த இன்னர் டைமென்ஷன் மச்சா எஸ் 3,3 என்ன மச்சா இருக்கு அப்போ இன்னர் டைமென்ஷன் மச்சண்டா அது ஒர்க் பண்ணும் அப்போ வார அவுட்புட் என்ன வார அவுட்புட் எங்களுக்கு 2,2 இந்த 2,2 எப்படி வந்தது பார்த்தீங்களா இந்த மேட்ரிக்ஸில் வேறு இதானே இப்போ இதைத்தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம் இதில் பார்த்தீங்களாண்டா இந்த அவுட்டர் டைமென்ஷன்றது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன ரோஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ் கோலம் அந்த வேல்யூஸ் தான் எங்களோட அவுட்டர் டைம் இதை அவுட்டர் டைமென்ஷன் சொல்கிறது இந்த அவுட்டர் டைமென்ஷன் எங்களோட அவுட்புட் ஷேப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட் ஷேப்ன்றது வந்து என்ன 2,2 இருக்குது இந்த 2,2 எப்படி வந்தேன்டா ஒன்றுமே இல்லைன்னு இந்த அவுட்டர் டைமென்ஷன் ஒன்றுமே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன எங்களோட ரோஸ் அதாவது நான் இன்னர் டைமென்ஷனுக்கு யூஸ் பண்ணாத 2 வேல்யூ இருக்குது இன்னர் டைமென்ஷன் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் என்ன கோலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோ அப்போ நான் இன்னர் டைமென்ஷனுக்கு செக் பண்ணுறது அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிட்டு அப்போ வார அவுட்புட் அது ரெண்டு மச்சண்டாங்கள என்ன உங்களால் மல்டிப்ளை பண்ண முடியும் மல்டிப்ளை பண்ண முடிஞ்சால் வார அவுட்புட் எப்படி இருக்கும் அது அவுட்டர் டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா இந்த முதலாவது மேட்ரிக்ஸ் என்ன ரோஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸ் என்ன கோலமும் தான் என்ன எங்களோட அவுட்டர் டைமென்ஷன் இருக்க போது அதான் என்ன எங்களோட அவுட்புட் ஷேப் அதாவது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி வரும்போது வார அவுட்புட் ஷேப் எப்படி இருக்குமெண்டா இந்த பேலன்சிங்காக இருக்கிற 2 டைமென்ஷன் தான் இந்த அவுட்டர் டைமென்ஷன் அப்போ 2,2 பார்த்தீங்கன்னா இந்த 2,2 தான் எங்களோட அவுட்புட்டாக இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் அடுத்த 3வது கேஸை செக் பண்ணி முதலாவது மேட்ரிக்ஸ் 3,2 இங்கே பியாக இருக்குது அடுத்தது 2,3 இங்கே ஏஆ இருக்குது அப்போ மாறி மல்டிப்ளை பண்ணும் அப்போ முன்னுக்கு பிஏ கொடுக்குறேன் நான் இதில் கேபிட்டல் பிஏ கொடுக்குறேன் இது அடுத்த 2 ஏ கொடுங்க அப்போ இப்போ ரன் பண்ணி அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன 3,3ல அவுட்புட் எடுது அப்போ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு அதனால் வந்து 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணக்கூடியதாக இருந்திருக்கு பி தான் எங்கட முதலாவது மேட்ரிக்ஸ் பி தான் எங்கட முதலாவது மேட்ரிக்ஸ் என்ன பி முதலாவது மேட்ரிக்ஸ்னா 3,2 ஓகே இங்கே 3,2 ரெண்டாவது மேட்ரிக்ஸ் எங்களுக்கு இந்த கேஸ் நாங்கள் முதலாவது பிஏ தானே பரந்திசில் கொடுத்தோம் அதாவது முதலாவது மேட்ரிக்ஸை ஏ எடுத்து கன்சிடர் பண்ணுறோம் ரெண்டாவது மேட்ரிக்ஸாக பி முதலாவது மேட்ரிக்ஸ் பி ரெண்டாவது மேட்ரிக்ஸ் ஏ அப்போ முதலாவது மேட்ரிக்ஸ் பி இந்த ஷேப் என்ன 3,2 ஓகே ரெண்டாவது மேட்ரிக்ஸ் ஏ இந்த ஷேப் என்ன ஏ இந்த ஷேப் 2,3 ஓகே இங்கே வந்து அப்போ மல்டிப்ளை ஆன என்ன கண்டிஷன் இன்னர் டைமென்ஷன் முதலாவது மேட்ரிக்ஸின் கோலம்ஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸின் ரோம் ஈக்குவலாக இருக்கா எஸ் ஈக்குவலாக இருக்குது அப்போ உங்களுக்கு இது என்ன மல்டிப்ளை ஆகும் அப்போ வரப்போகிற அவுட்புட் என்ன அவுட்டர் டைமென்ஷன் இதில் அவுட்டர் டைமென்ஷன் என்னது முதலாவது மேட்ரிக்ஸின் என்ன ரோஸும் ரெண்டாவது மேட்ரிக்ஸின் கோலமும் அது என்ன ஷேப் 3,3 பாருங்க அவுட்புட்டை 3,3 ஸோ இதான் என்ன எங்களோட ரெண்டாவது கண்டிஷன் த ரிசல்ட்டிங் மேட்ரிக்ஸ் ஹேஸ் ஷேப் ஆஃப் த அவுட்டர் டைமென்ஷன் இப்போ நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தானே திருப்பியில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் சரியா இந்த 2 மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன எங்களுக்கு இந்த ஷேப்பில் அவுட் வரும் ஓகே நீங்கள் இதில் இந்த அட்டெண்ட் சிம்பிள் என்னன்னு போட்டிருக்கேன் நீங்கள் ஒன்று மேலே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெட்மல்ன்றது வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஓகே இது பைட்டோஜில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்கிறதுக்காண்டி பைட்டோஜில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இப்போ அட்டன்றது இங்கே என்ன பர்பஸ் இப்போ நீங்கள் பைத்தனை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறீங்கன்னா இந்த அட்டென்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும் ஏன்றது இந்த மேட்ரிக்ஸ் அதே நிறைய பி என்ற போர்ட்டில் ரன் பண்ணிக்கணும்னா இது பி என்றது இந்த மேட்ரிக்ஸ் இப்போ நீங்கள் ரெண்டே மல்டிப்ளை பண்ணணும் ஏ இன்டு பி சரியா
அதுக்கு நீங்கள் அட்டை கொடுத்தீங்களா மல்டிபிளேஷன் சொல்லி மேட்ரிக்ஸ் மல்டிபிளேஷன் பண்ணணுங்களா உங்களுக்கு பார்த்து இந்த மேட்ரிக்ஸ் மல்டிபிளேஷன் நடக்குமே இன்டர்வியூ மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ உடனே செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ரெண்டுக்கும் சேம் வேல்யூ வருது நான் மாறி பிரிக்காரு என்ன எங்கள்ட்ட பியூண்டியே இருக்கு மேலே ஓகே பியூண்டி பார்த்தீங்கன்னா என்ன சைவர் தசம் 6,5,6,9 சைவர் தசம் 6,5,6,9 எஸ் சைவர் தசம் 3,4,3,5 எஸ் சைவர் தசம் 66,32 பார்த்தீங்கன்னா சேம் அவுட்புட் வருது இங்கே நாங்கள் மெட்மல் என்ற ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணாலும் இங்கே வந்து அட்டெண்ட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணுறோம் இந்த அட்டெண்ட் பைத்தனில் இருக்கிற ஃபங்க்ஷன் சரி நீங்கள் பார்க்கணும் நான் பைத்தனை பேஸ் பண்ணி நீங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் செய்ய போறீங்களா இந்த அட்டெண்ட ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் உங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும் கெயின் இன்றைக்கு இந்தியன் வீடியோவில் என்ன இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த ரெண்டு ரூல்ஸையும் டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் இந்தியன் வீடியோ உங்களுக்கு கிரியேட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வந்துடும் ஓகே நாங்கள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்ய போகிறோம்னா முதல் நாங்கள் இந்த ரெண்டு கண்டிஷன் இந்த இன்னர் டைமென்ஷனை கட்டாயம் செக் பண்ணணும் இந்த இன்னர் டைமென்ஷன் மச்சண்டா மட்டும்தான் எங்களுக்கு அவுட்புட் வரும் சேம் டைம் வேறு அவுட்புட் ஷேப் எப்படி இருக்கணும் அந்த ரிசல்ட்டிங் மெட்ரிக்ஸ் என்ன அது அவுட்டர் டைமென்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவுட்டர் டைமென்ஷன் சொல்லுவோம் மேலே என்ன இப்போ இன்னர் டைமென்ஷன் இந்த டூ மச்சண்டா அவுட்டர் டைமென்ஷன் 3 சேர்ந்து தான் எங்களோட அவுட்புட் மேட்ரிக்ஸ் ஷேப்பாக இருக்க போகுது இந்த நான் இப்போ எடுத்த அவுட்புட் சரி அப்போ இதான் இந்த வீடியோவில் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இந்த விஷயம் ஓகே நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனல் பார்க்குறீங்க நாங்கள் ஆல்ரெடி என்ன பைட்டோச் வந்து ஸ்டார்ட் பண்ணி சீரிஸ்மே போய்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வாட் இஸ் பைட்டோச் பார்த்துருந்தோம் 0 டைமென்ஷன் டென்சர் எப்படி கிரியேட் பண்ணிட்டு பார்த்துருந்தோம் 1 டைமென்ஷன் பார்த்துருந்தோம் 2 டைமென்ஷன் டென்சர் 3 டைமென்ஷன் டென்சர் பார்த்துருந்தோம் இந்த ரெண்டமாக வந்து எப்படி நாங்கள் ஒரு டென்சஸ் கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்துருந்தோம் இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பார்த்துருந்தோம் கிரியேட்டிங் அ ரேஞ்ச் ஆஃப் டென்சஸ் அது பார்த்துருந்தோம் மற்ற டென்சர் அட்ரிபியூட் டென்சர் டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம் மற்றது வந்து என்ன டென்சர் அரித்மெட்டிக் பார்த்துருந்தாங்க அப்புறம் லாஸ்ட் வீடியோவில் என்ன மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்துருந்தோம் இன்றைக்கு வந்து என்ன த மெயின் ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் இந்த மெயின் இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் செய்கிறதுக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்கும் அது அந்த ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான் என்ன எங்களால் இந்த மல்டிப்ளிகேஷன் செய்யக்கூடியதாக இருக்கும் அகெயின் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன வழக்கம் போல ஒரு லைக் பண்ணிட்டு என்ன இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஃபர்தராக இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்குறது ஓகே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் சஜஷன் இல்லாட்டி இந்த ரெக்கமெண்டேஷன் இருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்